முத்து கார் ஓட்டிட்டு போகும்போது சிந்தாமணியும், ரோகிணியும் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. என்னது இந்த ஃப்ராடு கூட பேசிட்டு இருக்கு. என்னன்னு புரியலையே! இது அம்மா கூட தானே ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கு இந்த சிந்தாமணி. ஆனா ஏன் ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்கு ஒண்ணும் தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் முத்து யோசிக்கிறாரு, இவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து ஃபாலோ பண்ணிட்டே போறாரு ரோகிணியும், சிந்தாமணியும். சிந்தாமணி ரோகிணிய அவங்க வீட்ல இறக்கி விடுது. ஓஹோ! கதை அப்படி போதா? அப்ப இந்த சிந்தாமணி தான் இந்த பார்லமா ஃப்ராடுக்கு அடைக்கலம் குடுத்துருக்கா? ஆனா அம்மா கிட்ட போயிட்டு சிந்தாமணி இப்படிலாம் பண்றாங்கன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இத எப்படியாவது ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி கூட இருக்க ஒரு டிரைவர் ஒயின் ஷாப்புக்கு போறத நோட் பண்ண முத்து, அவரு கூடயே போய் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து நல்லா குடிக்கிறாங்க. நல்லா குடிக்க வச்சு, அவங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்குறதுக்காக முத்து வீடியோ எடுக்குறாரு. சரி, சிந்தாமணிக்கும், ரோகிணிக்கும் இப்ப என்ன சம்மந்தம் அப்படின்னு மாரி கேட்குறாரு. உடனே அந்த சிந்தாமணி டிரைவர் சொல்றாரு, இப்போ சிந்தாமணி அக்கா ரோகிணிய வச்சு பெரிய பிளான் போட்டுருக்காங்க. இப்போ ரோகிணி உங்க வீட்டுக்கு வந்தது தெரியுமா? ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு போறதுக்கு. அது அதுக்காக கிடையாது. சிந்தாமணி அக்கா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு வீடியோவ எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்க சிந்தாமணி அக்கா ரோகிணிய வச்சு தான் உன்ன, உங்க அம்மா, மீனா எல்லாரையும் பழிவாங்க போறாங்க. உங்க வீட்டையே நாங்க எழுதி வாங்கிடுவோம் பாரு! அப்படின்ற மாரி போதையில எல்லாத்தையும் உளர்றான். உடனே முத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஓஹோ! அப்ப பார்லமா இன்னும் அடங்கல. நம்ம வண்டியில பிரேக் ஒயர் கட் பண்ணிச்சு. அப்புறம் மனோஜ் கடையிலருந்து திருடியிருக்கு. பார்வதி அத்தை வீட்லருந்து திருடியிருக்கு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃப்ராட் வேல பண்ணிட்டு, இப்ப வீட்ல எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் கூட அது திருந்தல. அப்படியே இந்த விஷயத்த போய் வீட்ல சொல்லணும் அப்படின்றதுக்காக, முத்து இந்த சிந்தாமணியோட ஆள் பேசின எல்லா வீடியோவும் போட்டு டிவில போட்டு காமிக்கிறாரு. உடனே இத பார்த்தோனே விஜயா, ச்சே! இந்த சிந்தாமணி நான் எவ்ளோ நம்புனேன். கூட இருந்தே துரோகியா இருக்காங்களே! இந்த ரோகிணி எனக்கு புடிக்கலன்னு தெரிஞ்சு, அத வச்சு என்ன பழி வாங்குறாங்க. நான் என்னங்க பண்ணேன் சிந்தாமணிக்கு? சிந்தாமணி நான் எதுவுமே பேசக்கூட இல்லையே! இந்த ரோகிணியாவது ஏதாவது பழி வாங்குறாங்கன்னு எனக்கு அர்த்தம் இருக்கு. சிந்தாமணி எனக்கு சப்போர்ட்டா இருக்க மாரி நடிச்சு, என்கிட்ட இருந்து வீட்டையே வாங்கணும்னு நெனைக்குது பாத்தியா? இந்த மாரி ஃப்ரெண்டையா நான் கூட வச்சிருக்கேன். இப்பவே நான் சிந்தாமணி கிட்ட போய் நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, தேவையில்லாதத பண்ணாதீங்க. நமக்கு சிந்தாமணி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. ஆனா நம்ம இதுக்கப்புறம் நம்ம காய கரெக்ட்டா நடத்தணும். சிந்தாமணி அது ரூட்லயே போயிட்டு அத அழிக்கணும். இப்ப நம்ம உண்மைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நெனச்சா, சிந்தாமணி வேற ரூட் போட்டு வரும். சிந்தாமணி ரோகிணிய வச்சு என்னலாம் ஆட்டம் ஆடுது, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "இந்த பாருங்க, அந்த ரோகிணிய அன்னைக்கு பாவம்ன்னு விட்டுட்டோங்க அவன. அவன இன்னும் நல்லா சாத்திரணுங்க. இன்னும் என்னலாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இவ்ளோ கொடுமை பண்ணியிருக்கா. ஒரு குடும்பத்தையே ஏமாத்தியிருக்கா. பாவம் மனோஜ ஏமாத்தியிருக்கா. இத்தன வருஷமா இந்த எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம, இன்னமும் ஏதாவது பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கா பாத்தியா? இவலாம் நல்ல பொண்ணாங்க. இவள என்னைக்கும் நம்ம வீட்ல சேர்த்துக்கக்கூடாது. கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும். சீக்கிரம் வாங்கியே ஆகணுங்க." அப்படின்ற மாரி விஜயா கத்துறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, ரோகிணி இப்படிப்பட்ட பொண்ணா இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நானும் ஒரு மூத்த மருமக பொறுப்பா இருப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்பியிருந்தேன். ஆனா இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துக்கிட்டு இல்லாம, இன்னமும் கீழ்த்தனமாவே நடந்துட்டு இருக்கே அந்த பொண்ணு. ச்சே! இதெல்லாம் என்ன பொண்ணு? இப்படிப்பட்ட பொண்ணு மனோஜ் கூட வாழ்ந்திருந்தா, மனோஜுக்கு என்னைக்கா இருந்தாலும் நிம்மதி இருக்காது. கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்ற மாரி அண்ணாமலையும் சொல்றாரு. உடனே மீனா சொல்றாங்க, இந்த ரோகிணிய பார்த்து என்ன பலாப்பழம் 4 விடணும் போல இருக்கு மாமா. ஆனா உங்களுக்காக தான் மாமா நான் அமைதியா போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி மீனா சொல்றாங்க. உடனே ஸ்ருதி அப்பதான் என்டர் ஆகுறாங்க. வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆன்டி, இன்னொரு விஷயம் ரோகிணி ஒண்ணு பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, அவ இன்னும் என்னதான் பண்ணி வச்சிருக்கான்னே தெரியலையே! அவ பொண்ணா இல்ல பேயான்னு தெரியலையே! என்ன பண்ணி வச்சிருக்கா சொல்லு? அப்படின்ற மாரி விஜய் கேட்கறாங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்டி, ரோகிணி எங்க அம்மாகிட்ட 2,00,000 பணம் வாங்கியிருக்காங்க. அத காசு உங்ககிட்ட குடுக்கறதுக்காக வாங்கியிருக்காங்க. ஆனா இருந்தாலும், அந்த காச வாங்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. எனக்கும் ரவிக்கும் பிரச்சனை வரதுக்காகவே, ரவிக்கும் ரவியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்காங்கல்ல நீத்து, அவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, எங்க அம்மாகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா அதனால தான் அன்னைக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க போல. இவ்வளோத்துக்கும் காரணம் ரோகிணி தான். ச்சே! ரோகிணி மீனா லைஃப்லயே மட்டும் விளையாடல. என் லைஃப்லயும் விளையாடியிருக்காங்க. நான் ரோகிணிக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஏன் என்கிட்டயும் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க? அங்கிள், ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்தா, நானே இந்த வீட்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்றாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, பொய்யிலே பொறந்து பொய்யிலே வளர்ந்தா கூட இப்படி பொய் சொல்ல முடியாதுங்க ஒரு பொண்ணால. ச்சே! இவ்ளோ கேவலமான பொண்ண நான் எப்படி நம்பி ஏமாந்தேனே தெரியலையே! முட்டாள் வேலை நான் பண்ணிட்டேனே! ஏங்க இதுக்கப்புறமா நம்ம ரோகிணி மேல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கவே கூடாதுங்க. வாங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அவளும் உள்ள இருக்கட்டுங்க. இன்னும் இந்த குடும்பத்த வேற ஏதாவது பண்ணிடுவாங்க அவ. எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, பார்கலாமாவோட உண்மை முகம் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரியாம இருந்தது. பார்கலாமா இந்த குடும்பத்துல ஒரு ஆளா நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப எப்போ எதிரின்னு தெரிஞ்சோ, இதுக்கப்புறம் நானா அவளான்னு பார்த்துடுறேன் அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. உடனே அண்ணாமலை சொல்றாரு, இப்ப ரோகிணி மேல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஆனா கிறிஷோட எதிர்காலம் என்ன ஆகும்? கிறிஷோட வாழ்க்கைக்காக மட்டும் தான் நான் யோசிக்கிறேன்.
ரோஹிணிக்காக நான் ஒரு நிமிஷமும் நான் யோசிக்கலன்ற மாரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "ஏங்க அந்த குட்டி சாத்தானுக்கு என்ன ஆனா நமக்கு என்னங்க வந்தது? நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைச்சிருக்காங்க அவ. இன்னமும் கொடுமை பண்றதுக்கு அவ துடிச்சிட்டு இருக்கா. அவள விடவே கூடாதுங்க." அப்படின்ற மாரி விஜயா கத்துறாங்க. உடனே முத்து சொல்றாரு, "அப்பா இவ்வளோ நாளா யார வச்சு ஏமாத்திட்டு இருந்தது? ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாலாம் வச்சு தான் ஏமாத்திட்டு இருந்தது. இப்போ நான் வித்யாவ வச்சே ரோகிணிய நான் என்னலாம் பழி வாங்குறேன் பாரு." அப்படின்ற மாரி முத்து சொல்றாரு. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "முத்து இதெல்லாம் தப்பு. ரோகிணி தான் அப்படி கீழ்த்தனமா நடந்துச்சு அப்படின்றதுக்காக நம்மளும் அப்படி நடந்துக்க தேவையில்ல. ரோகிணிய நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும். என்ன பண்ணுது அப்படின்றது மட்டும் தான். மத்தபடி நம்மளுக்கு அந்த மாரி பழி வாங்கின உணர்வு நமக்கு எப்பவும் நமக்கு தேவை கிடையாது." அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்றாரு. ஆனா முத்து மீனா கிட்ட சொல்றாரு, "நான் ரோகிணிய பழி வாங்காம விட மாட்டேன். பிரேக் ஒயர கட் பண்ணிட்டு, இந்த அருணுகிட்ட நான் எவ்வளோலாம் கேவலப்பட வேண்டியதா இருந்தது இதனால. ச்ச! அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு கோவமா வருது. உங்க அம்மா கடைய தூக்கியிருக்காங்க. நீ வாசல்ல பூ கட்டுனத அந்த கடைய தூக்கியிருக்கு பார்லாமா. எல்லாத்தையும் பண்ணிட்டு, ச்ச! எவ்வளோ முட்டாளா இருந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு நான் பண்ணாம விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு.